நாள் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ திங்கர். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கன்வென்ஷனலா அந்த ஒரு பொட்டிக்குள்ள அடங்கி எல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு ஃப்ரீ திங்கர். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கிற போது தான் ஒரு பார்ட்டி வளருது. நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப புதுசா விஜய் வந்திருக்காருனாவே ஒரு கன்வென்ஷனா பண்ணல. கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருந்தாலும் கொஞ்சம் டிராமாட்டிக்கா பேசுறதுனால தான் அது வந்து பிக்கப் ஆகுது. அதே மாதிரி தான் சீமானுக்கும் பிக்கப் ஆகுது. நீங்க உங்களுக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐ எம் ஐடியாலஜிக்கலி அப்போஸ் டு த பிஜேபி. ஆனா அந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழிசை இருக்கும் பொழுதோ, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போதோ, இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுதோ இந்த பார்ட்டியை ஒன்றும் பெருசா மக்கள் வந்து நோட்டீஸ் பண்ணல. They want energetic leaders. They want outspoken leaders. கேண்டிடா இருந்தா இன்னும் அட்வான்டேஜ். அந்த எனர்ஜி கேண்டிட்னஸ் வந்து வேற யாரும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ரொம்ப நாளா கொடுக்கறது இல்ல. அந்த ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கூட்டணி கட்சியை நம்பி இருந்தாலும் தங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காமிக்கிறது யாரும் காமிக்க. அது நான் வந்தா என்னால காமிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டி எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு என் பக்கம் அதை வந்து அதை எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கு எதிர்பார்ப்பு.